வணக்கம். இந்திய அரசியலில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பாக எழுந்துள்ள மோதல் குறித்த நிமிட சிறப்புச் செய்திகளை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த விவகாரம் தேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியின் பெயரை சர்ச்சைக்குரிய எப்ஸ்டீன் கோப்புகளுடன் இணைத்து பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டு ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே ஒரு புதிய வார்த்தை போரை தொடங்கி வைத்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் எத்தகைய பின்னணி கொண்டவை என்பதை பார்ப்போம். சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஜெப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் பல உலகத் தலைவர்களின் பெயர்கள் அடிபடுகின்றன. அந்த வரிசையில் பூரியின் பெயரை ராகுல் குறிப்பிட்டதே சர்ச்சைக்கு அஸ்திவாரமானது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஹர்தீப் சிங் பூரி மிக தெளிவாகவும் காரசாரமாகவும் பதிலடி கொடுத்துள்ளார். ராகுலின் பேச்சை வெறும் பொழுதுபோக்கு என்றும் கோமாளித்தனம் என்றும் அவர் கடுமையாகச் சாடியுள்ளார். தமது விளக்கத்தில் 2019 மற்றும் 2017க்கு இடையில் சர்வதேச பலதரப்பு ஆணையத்தில் பணியாற்றிய போது மட்டுமே எப்ஸ்டீனுடன் சில சந்திப்புகள் நடந்ததாக அவர் தெரிவித்தார். 3 அல்லது அதிகபட்சமாக 4 முறை மட்டுமே தொழில்முறை ரீதியாக எப்ஸ்டீனை சந்தித்ததாக கூறிய பூரி, அந்த சந்திப்புகள் அனைத்தும் அதிகாரப்பூர்வ குழுவின் ஒரு பகுதியாகவே அமைந்தன என்றார். சர்வதேச அமைப்புகளில் பணியாற்றும் போது இதுபோன்ற பல பிரமுகர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் அந்த சந்திப்புகளில் தனிப்பட்ட நோக்கம் எதுவும் இருந்ததில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். எப்ஸ்டீன் செய்த குற்றங்களுக்கும் தமது சந்திப்புகளுக்கும் எந்த ஒரு சிறு துளி சம்பந்தமும் இல்லை என்பதை நாடாளுமன்றத்தில் அவர் மிக ஆணித்தரமாக தெரிவித்தார். இது ஒரு திட்டமிட்ட அவதூறு என்றார் பூரி. இந்த தகவல்கள் அனைத்தும் ஏற்கனவே பொதுவெளியில் இருப்பதாகவும் இதில் ராகுல் காந்தி புதிதாக எதையும் கண்டுபிடித்துவிடவில்லை என்றும் அமைச்சர் பூரி எள்ளி நகையாடினார். உண்மையில் கடந்த ஆண்டே இது குறித்த முழுமையான விளக்கத்தை ராகுல் காந்திக்கு தாம் ஒரு குறிப்பு மூலம் அனுப்பி வைத்திருந்ததையும் பூரி சுட்டிக்காட்டியது குறிப்பிடத்தக்கது. எப்ஸ்டீன் தொடர்பான லட்சக்கணக்கான மின்னஞ்சல்களில் தமது பெயர் ஒரு சில இடங்களில் மட்டுமே வந்திருப்பதையும் அதுவும் தொழில்முறை தொடர்புகளுக்காக மட்டுமே என்பதையும் அவர் ஆதாரங்களுடன் விளக்கினார். முக்கியமாக தொழிலதிபர்களை இந்தியாவிற்கு ஈர்ப்பது மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்களை முன்னெடுப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளே அவை என்பதை அவர் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தினார். எப்ஸ்டீன் ஒரு மின்னஞ்சலில் பூரியை இரட்டை முகம் கொண்டவர் என்று குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பூரி, எப்ஸ்டீனின் தவறான கொள்கைகளுக்கு தாம் உடன் செல்லவில்லை என்பதையே இது காட்டுகிறது என்றார். தமது கவனம் முழுவதும் தேச நலன் மற்றும் முதலீடுகளை ஈர்ப்பதிலேயே இருந்ததாக பூரி தெரிவித்தார். ராகுலின் குற்றச்சாட்டுகள் தமது பொது வாழ்வின் நேர்மையை குலைக்கும் முயற்சி என்றார். ராகுல் காந்தியின் அரசியலை சுட்டுவிட்டு ஓடும் பாணி என்று விமர்சித்த பூரி, சரியான தரவுகள் இன்றி அவதூறு பரப்புவதை ராகுல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரித்தார். நாடாளுமன்றம் என்பது ஆக்கபூர்வமான விவாதங்களுக்கான இடமே தவிர தனிப்பட்ட தாக்குதல்களுக்கான இடம் அல்ல என்பதை அவர் மிக தெளிவாக வலியுறுத்தினார். இது ஜனநாயகத்தின் கண்ணியத்தை குறைக்கும் செயல் என்றார். பல ஆண்டுகளாக நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் தலைவர்களின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் அரசியலை காங்கிரஸ் கைவிட வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் பூரி கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரம் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையிலான மோதலை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இது வரவிருக்கும் தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். சமூக ஊடகங்களிலும் ராகுலின் குற்றச்சாட்டுகள் மற்றும் பூரியின் பதிலடி குறித்த விவாதங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். முடிவாக, எப்ஸ்டீன் விவகாரம் இந்திய அரசியலில் ஒரு நீண்ட கால விவாதத்தை உருவாக்கியுள்ளது. இதுபோன்ற அரசியல் மோதல்கள் ஜனநாயகத்தின் போக்கை எவ்விதம் பாதிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரசியல் களத்தின் முக்கிய மாற்றங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது செய்தி அலைவரிசையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.